மார்னிங். என்ன ஈவென்ட் நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்காத ஒரு டாபிக் தான் எடுக்க போறோம். ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்க கேட்காததான் நான் சொல்ல போறேன். நான் யாருன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் எங்க இருந்து வந்து எனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து என்ன கடந்து நான் சொல்லி கொடுத்து வளர்ந்து பெரிய ஆளா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எம்கேபி நகர்ல சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வச்சிருக்கோம். இது எல்லாமே உதிரத்தினுதவிகள் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளை கீழே இந்த அகாடமி வந்து ரன் ஆகுது. இன்னுமே நிறைய பேர் வந்து எங்க அகாடமில படிச்சிருக்கலாம். அது எனக்கு தெரியல, யார் யார் இருக்கிறாங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய மாணவர்கள் வந்து நேற்று கூட வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு மென்சுரல் அவேர்னஸ் ஈவெண்ட். அங்க இருக்கிற ஹோஸ்ட் பண்ண எல்லா மாணவர்களுமே இங்க படிச்சவங்க தான். ஸோ இங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்குமே நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த, அதாவது எங்க டீமுக்கு வாய்ப்பு கொடுத்த கரஸ்பாண்டன்ட் மேமுக்கு, ஹெச்எம் மேமுக்கு எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த செஷன்ஸ் நான் கொண்டு போக போறேன். இந்த செஷன்ஸ்ல சில ஈவென்ட்ஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ண போறேன். எல்லாரும் பென் வச்சிருக்கீங்களா? யார் யாரெல்லாம் பென் இருக்கு? இல்லையா? சரி, ஓகே. நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்வியை வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, 5 கேள்வியில மேக்ஸிமம் யார் ஆன்சர் பண்றீங்களோ கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கும் பாய்ஸ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் கொடுப்பேன். ஓகே, நான் 5 கேள்வி கேட்கிறேன். 5 கேள்வியில மட்டும் யார் மேக்ஸிமமா ஆன்சர் சொல்றீங்களோ எழுந்து நின்று சொல்லலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு சின்ன உலகம் நம்ம கையில இருக்கு. உலகம் ஃபோன், மொபைல் ஃபோன் ஆர் செல்போன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. கரெக்டா? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். நம்மளே பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம், இந்த மாதிரி தான் லாக் போடணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கே நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க எஜுகேட்டட் இல்லை. நம்ம படிப்பு சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே படிப்பு சொல்லிக் கொடுத்து நம்ம பாதுகாப்பா வச்சு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்யறது என்னன்னா, நம்ம சிறந்த நிலையில போய் நிக்கணும். அதுதான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிராட்டிடியூட். ஓகே, ஸோ இந்த மொபைல் போன்ல நம்ம எந்த விஷயத்துல எல்லாம் போய் மாற்றணும். ஃபர்ஸ்ட் மொபைல் போனுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் யாருக்கெல்லாம் ஹியூமன் பிரெயின் பத்தி தெரியும்? ஹியூமன் பிரெயின் இப்போ நம்ம கிட்டே இருக்குது, நம்ம கூட இருந்து பிறந்து வளர்றது. அதாவது ஒரு கரு உருவாகி 2 மாசத்துல உருவாகிற ஒரு பார்ட் அப்படின்றது பிரெயின். ஓகேங்களா? கரெக்டா ஒரு 8 மந்த் தாண்டி உருவாகிற ஒரு பார்ட் என்னன்னா அது ஹியூமன் பிரெயின். சைமல்டேனியஸா ஹார்ட்டும் ஹியூமன் பிரெயினும் ஒரு சேர வளர்ற ஒரு ஆர்கன். கடைசி போகிற வரைக்குமே நம்ம கூட இருக்கிற ஒரு பார்ட்டும் அதுதான். ஆனா அதுல பண்ற சில விஷயங்கள் அதுதான் வந்து மொத்த பாடியுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அதாவது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில மொத்த கண்ட்ரோலுமே நம்ம செய்யற செயல், நம்ம போறது வர்றது, சிந்திக்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லாம ஆகுற நம்ம சென்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டா? ஆனா அதுல ரிலீஸ் ஆகுற ஒரு கைண்ட் ஆஃப் சில விஷயங்கள் வந்து நம்மள அடிக்ட் ஆகுது. சில விஷயங்கள்ல எல்லாருக்குமே சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எவ்வளவு தூரம் சாப்பிடுவோம்? கொஞ்சம் தான். பசிக்கும் போது பசி இறங்கிச்சுன்னா சாப்பிட மாட்டோம். கரெக்டா? அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு தோணுனா நமக்கு என்ன ஆகும்? வாந்தி வரும். ஆனா சில விஷயங்களும் அதே மாதிரி தான். நம்ம பயன்படுத்துற எல்லாமே சாப்பாடு மாதிரி தான், ஒரு அளவா தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல அளவுக்கு மீறி போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே வந்து வைஃபை கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வைஃபை, இன்டர்நெட் ஆக்சஸ் யாருக்குமே கிடையாது. ஆனா இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயா ஆக்சஸ். கரெக்டா? ஒரு நாளைக்கு இவ்வளவு ஜிபி டேட்டாஸ் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இன்பில்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் வந்து இவ்வளவு கொடுக்கணும்? இந்தியாவில மட்டும்தான் அதிகமான டேட்டாஸ் வந்து கம்மியான விலையில கொடுக்குற வேர்ல்ட்லயே கண்ட்ரில ஃபர்ஸ்ட் தான் இந்தியா இருக்கு. துபாயில பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஒரு டேட்டா வந்து 200 rupees ஒரு ஜிபி டேட்டா. ஆனா இங்க ஒரு மாசத்துக்கு 1 ஜிபி டேட்டா 200 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டூடெண்ட்ஸை வந்து திணிக்க வைக்கிறாங்க, உங்களை வேற ஏதோ ஒன்றுத்துல டைவர்ட் பண்ண வைக்கிறாங்க.
இந்த டைவர்ஷன் படிப்புல இருந்து உங்களை டைவர்ட் பண்ண வைக்கிறதுக்கான முக்கியமான ரீசன். காரணம் என்ன, இதுல வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸே இருக்கு. சின்ன பசங்களா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது புரியுமான்னு தெரியல, பட் புரிஞ்சுக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்திக்கணும். ஓகே, ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எங்களோட ஜெனரேஷன் விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து லேட்டாக கிடைச்சது. நான் சம்பாதிச்சு வாங்கினேன், பேப்பர் போட்டு அதில் சேர்த்து வச்சு நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன். அதுவும் டச் ஃபோனில் கிடையாது, பேசிக் ஃபோன். அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகும்போது எனக்கு 12th நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஃபோன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேப்பர் போட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ அதோட அருமை எனக்கு தெரியும், மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நான் அதை சரி மட்டும் எது தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துறேன், தேவையில்லாததையும் நான் பயன்படுத்துறேன். எனக்கு அதனால தான் படிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு எம்ஏ தமிழ் வரைக்கும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அஸ் வெல் அஸ் நான் டாக்டரேட் அதாவது பிஹெச்டி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் படித்த டிகிரி டில் எம்பிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி முடிச்சது எனக்கு எஜுகேஷனில் சப்போர்ட் பண்ணது என்னன்னா, நான் அந்த பொருளை சரியாக பயன்படுத்தினால தான். என்னோட செட்டில் இருக்கிற நிறைய பேர் அதை பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களுக்குமே மாட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நிறைய நேரம் விரயமாகிறது முக்கியமான ரீசன் மொபைல் ஃபோன் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்குமே அது தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம மைண்ட் ஆக்குபை ஆகுது. ஸோ நம்ம பாடியில் நிறைய கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து சொல்கிறோம். நிறைய ஹார்மோன்ஸ், growth ஹார்மோன் இருக்கு, ஸ்லீப்பிங் ஹார்மோன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ்க்கு வந்து நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவ் பண்ணுது. 10th ஸ்டாண்டர்ட் யார் யார் படிக்கிறா? 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பயாலஜி படிக்கிற பசங்க எல்லாருக்குமே தெரியும் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. 9th ஸ்டாண்டர்ட்லயும் சில பயாலஜில சில டாபிக்ஸ் வருது. அதாவது பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் சரி, இல்லைன்னா வந்து வேற அந்த நர்வஸ் சிஸ்டமும் சரி, அந்த நர்வஸ் சிஸ்டமை மொத்தமா ஆக்டிவேட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் தான். ஓகே, அந்த பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ரிலீஸ் பண்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது டோபமின். டோபமின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற அவனே பார்க்க சொல்றாங்க அப்படின்னா தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, அளவா பயன்படுத்துங்க அப்படின்றது தான் நான் பேச போற இந்த டீம். எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்கு, பட் அதை அளவா பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறி போச்சுன்னா பயங்கர ஆபத்தானது. உங்களை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஜெனரேஷன்ஸ் சின்னதுல இருந்தே கொண்டு வராங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்தே ரைம்ஸ் பாட்ட சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஃபோன் காட்டி ஊட்டி விடுறாங்கல்ல, அதுவே வந்து பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் ஃபியூச்சருக்கு. அது அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸுக்குமே நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கப்புறம் வரப்போற டேஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, சரியா பயன்படுத்துங்க. அந்த டோபமைன் ஹார்மோன் என்ன பண்ணணும்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், அவங்க வின் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கிளாப் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ப்ரௌட் ஃபீலிங். அந்த ப்ரௌட் ஃபீலிங் கொடுக்கறது அந்த டோபமைன் ஹார்மோன். சப்போஸ் கேம் விளையாடுறீங்க, எல்லாரும் கேம் விளையாடிருப்பீங்க. பாய்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் இல்ல பப்ஜி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுறீங்க. ஆனா அந்த கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, வின் பண்றதுனால. வின் பண்ணா தப்பா? வின் பண்ணா கரெக்ட் தான். ஆனா அது அதிகமா தேவைன்னு சொல்லிட்டு அதுலயும் மூழ்கி இருக்கிறது தப்பு. வின் பண்ற அந்த எபிலிட்டி வந்து படிப்புல காட்டணும். ஏன் வந்து சில பேர் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டே போறாங்க, ரிச்சா இருக்கிறவங்க ஏன் ரிச்சாவே இருக்கிறாங்க? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் த டோபமைன். அவங்க பாடியில செக்ரிகேட் ஆகிற அந்த வின்னிங் எபிலிட்டி டோபமைன். அவங்க இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் முன்னேறணும் அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்ல நீங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா வளரலாம். மொபைல் போன் கொடுக்குற அடிக்ஷன் டோபமைனை பிளாக் பண்ணும். இன்னும் தேவை, இன்னும் பெருசு. ஸோ நம்ம டோபமைனை பத்தி பார்க்கணும்னா, நம்ம சில விஷயங்களை ரெகுலரா எந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம், அதுல நமக்கு கிடைக்கிற அந்த வெற்றி, நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எல்லாமே டோபமைனை செக்ரிகேட் பண்ணும். அது இன்னும் சந்தோஷம் வேணும், இன்னும் வெற்றி வேணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். அது படிப்புல காட்டினீங்கன்னா உங்களால ரொம்ப சூப்பரா வளர முடியும். ஏன்னா நீங்க கேம் விளையாடனாலும் டோபமைன் செக்ரிகேட் ஆகும்,
படிச்சாலும் டோபமைன் செக்ரிகேட் ஆகும், யாராவது பாராட்டினாலும் டோபமைன் செக்ரிகேட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஹார்மோன். இது தாண்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் நீங்க ஏதாவது ஒண்ணுத்துல மூழ்கி திருப்பி அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா டோபமைனை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். உங்களால சந்தோஷமா எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. ஸோ இதுல இருந்து வெளிவரத்துக்கான சில டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்களை பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட பேர் சதீஷ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன படிச்சிருக்கிறேன் அப்படின்றது. கிட்டத்தட்ட என்ன தாண்டி, அதாவது எங்க அகாடமியும் சரி எங்க ட்ரஸ்டும் சரி, அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த 10,000 மாணவர்கள்ல நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வட சென்னையிலேயே இங்கே மட்டும்தான் இருக்கு. வட சென்னைன்னு சொல்றதுன்னா திருவொற்றியூர்ல இருந்து ஸ்டான்லி அந்த ரீஜன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 500 மீட்டர் சொல்லலாம், இல்லைன்னா அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே எங்ககிட்ட இருக்கிற, அதாவது அந்த இந்த ரீஜன்ல ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு கலெக்டர் ஆகணும் அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்தலாம். யார் நல்ல மாணவர்களோ, யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, அவங்க நல்ல வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும், பட் அவங்க நிலை சரியில்லை, அவங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சர் யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க தான், ஏன்னா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டோம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கீழ் படிக்கிறா இருக்கிறாங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டீச்சர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. நீங்க கூட தூங்கிடுவீங்க, ஆனா அவங்க தான் நைட்டு கூட தூங்காம உங்களுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்களுக்கான பெஸ்டான எஜுகேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி தேவைன்னு கேட்பாங்க. பட் நம்ம சில விஷயங்களை நம்ம ஹர்ட் பண்றோம். என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸை எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. ரொம்ப ஆவரேஜா இருக்கிற பசங்க முன்னேறலாம், ரொம்ப லோவா இருக்கிற பசங்க ஆவரேஜுக்கு வரலாம். அதுக்காக தான் அவங்களும் உழைச்சிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 1% எஃபோர்ட் ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமமா நீங்க வளரலாம். 1% 1 to the power 100 எவ்வளோ? 1 to the power 100 1 to the power 100 இல்லையா? 1 1 to the power 100 1. எனிதிங் பவர் 1 to the power எவ்வளவு நாளுமே அது 1 தான். 1.01 to the power 100 எவ்வளவு தெரியுமா? 1.01 to the power 100. மேக்ஸ் கிளாஸ் பண்ணலாம்னு பார்த்தா இங்க மேக்ஸ் எடுக்கணும். சொல்லுங்க. 0.01 தான் அந்த டோட்டல் வேல்யூவே மாற்றும். அது வேல்யூ என்ன தெரியுமா? 1.3 சம்திங் வரும். 1.3 நம்ம பார்க்குற அந்த 0.1% தான் மொத்த டோட்டலையுமே மாற்றும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டெய்லி பண்ணுற ஒவ்வொரு சின்ன பர்சன்டேஜான எஃபோர்ட் உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நான் மொபைல் ஃபோன் அவேர்னஸுக்கு தான் வந்தேன், செல்ஃப் ரியலைசேஷன் அந்த டாப்பிக்காக தான் வந்தேன். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்களுமே பசங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஓடுறோம்? எதுக்காக படிக்கணும்? ஏன் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? நல்ல தூக்கம் வருது காலையில், எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. தேவையில்லாத. சரி, ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாரும் கை நீட்டிங்களா? ஃப்ரெண்ட்ல இருந்து கையும் அவன் மூஞ்சில் அமைச்சாதீங்க, நீங்கள் லைட்டாக மயக்க. நான் 1 2 3 கோ சொன்ன உடனே கிளாப் பண்ணு. ஓகே? 1 2 3 கோ சொன்ன உடனே கிளாப் பண்ணு. ஒரே ஒரு கிளாப். ஒரே ஒரு கிளாப் தான் பண்ணணும். கிளாப் பண்ணாங்க. ஓகே? ஸோ திருப்பியும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரே ஒரு கிளாப். எப்போனா 1 2 3 கோ சொல்லும் போது ஒரு கிளாப். ஓகே? One, two, three, go. நான் என்ன சொன்னேன்? 1 3 go சொன்னா கிளாப் பண்ண சொன்னேன். கிளாப் பண்ணிட்டீங்க முன்னாடியே. நான் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 1 2 3 go சொன்னாதான் கிளாப் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? ஆனா நான் கிளாப் பண்ணதால நீங்க பண்ணீங்க. பிகாஸ் நீங்க
என்ன பார்க்குறீங்க அப்படின்றத விட என்ன கேட்குறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறீங்கல்ல, இப்போ நான் சொன்னது கோ சொன்னேன், ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கேட்டுச்சு உங்களுக்கு, என்ன பார்க்குறீங்க, கிளாப் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுச்சு. கரெக்டாக அந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமுமே, உங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குற ஒவ்வொன்றுமே உங்களை அஃபெக்ட் பண்ணணும். சின்ன விஷயம்தான். கோ சொல்லியிருந்தாலே கை தட்டிருக்கலாங்க டேரெக்டாக, நீங்கள் வந்து முன்னாடியே கிளாப் பண்ணீங்க, அது உங்கள் தப்பு தானே. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பயன்படுத்துறதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு நாசமாகிறதுக்கும் நம்ம தான் வழிவகை செஞ்சது. ஃபேஸ்புக் ஃபவுண்டர் தெரியும், ஃபேஸ்புக் ஃபவுண்டர் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், டைம் கிடைச்சதுன்னா பாருங்கள். ஃபேஸ்புக் ஃபவுண்டர் அவர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவார் தெரியுமா. ஃபேஸ்புக் ஃபவுண்டர், ஃபேஸ்புக்கு இப்போ வாட்ஸ்அப் எல்லாமே வாங்கிடுச்சு, அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையோட ஹெட்டாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் மொபைல் ஃபோனை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய அவங்களே 1 மணி நேரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மொபைல் ஃபோனோட யூசேஜ் என்னன்னு தெரியும், நமக்கு யூசேஜ் என்னன்னு தெரியல, அதனால் பயன்படுத்துறது எப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி வைஃபை நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. எந்த அடிப்படை சாதாரண ஒரு மக்கள்கிட்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ், ஒவ்வொரு ரீல்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களோட டைமை கன்சியூம் பண்ணும், எல்லாமே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணும். ஸோ we can educate from it. மொபைல் ஃபோனை வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம். மொபைல் ஃபோனில் எடுக்கிற கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸை படித்து கலெக்டர் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மொபைல் ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கே மொபைல் ஃபோன் தான். நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் டைம் அதிகப்படுத்துறது, 11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. அப்புறம் காலையில் தூக்கம் வருது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸ்கூலுக்கு வந்து எழுப்பி அனுப்புனா இங்கே தூங்குறது, கிளாஸை சரியாக அட்டன் பண்ணுறது கிடையாது. அப்புறம் மார்க்ஸ் பயங்கரமாக லோவாக இருக்கும். கூட கூட போக போக பார்த்தீங்கன்னா பாடியில் பயங்கரமான ஒரு ஒரு சேஞ்சஸை வந்து உண்டாகும். ஓகே, காரணம் என்ன, நீங்கள் அதிகமான ஸ்க்ரீன் டைம் அதுக்கு கொடுக்கறதுனால தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க டைமுக்கு. சாப்பிடும்போது எத்தனை பேர் சாப்பாட்டில் கான்சன்ட்ரேஷனோட சாப்பிடுவீங்க, எத்தனை பேர் சாப்பாடை பார்த்து ஃபோன் இல்லாமல், ஃபோன் கையில் யூஸ் பண்ணாமல், பொய் சொல்லக்கூடாது, டெலிவிஷன் கூட பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு ஈ விழுந்துச்சா கொசு விழுந்துச்சு எதுவே தெரியாமல் அப்படியே அள்ளி உரையில போடுறது. அந்த சாப்பாடை சூ பண்ணி கூட சாப்பிட்றது கிடையாது, மென்று சாப்பிட்றது கிடையாது. ஓகேவா, போட்டுருங்க, தேங்க்யூ. அதை மென்று கூட சாப்பிட்றது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணணும், ஒவ்வொன்றுமே நம்மளை சேஞ்ச் பண்ணணும். whether it's going to affect or it's going to change is up to you. உங்களை சார்ந்தது தான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு சின்ன தப்பு வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும். இதுதான் அந்த 1 to the power 100 கான்செப்ட். சின்ன விஷயம், 0.01 விஷயம் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன டோப்பமின் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள் மைண்டை வந்து ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்களால கான்சன்ட்ரேஷனாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம கிளாஸஸ் கவனிச்சா நம்மளால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிளாஸ் கவனிக்க முடியல. காரணம் என்ன, ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அது ஃபைன் பண்ணிட்டு அது வந்து ரிலீவ் ஆகிட்டீங்கன்னா உங்களால் கிளாஸஸை சூப்பராக கான்சன்ட்ரேஷனாக பார்க்க முடியும். ஒன்ஸ் கிளாஸ் கவனிச்சிட்டிங்கனாலே அவங்க சொல்கிறது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே போய் படிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களாவே படிச்சிருவீங்க. யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்கூல்லேயே நல்லா சொல்லித்தராங்களே. புரியுதா, நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரல, எனக்கு எடுக்கிறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க கிளாஸில் தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுத்த பசங்க தானே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, அவங்க சொல்லிக் கொடுத்த பசங்க தானே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களால மட்டும் ஏன் முடியுது, நம்மளாலே முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்போ நம்ம சைடில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை மாற்றினா நம்ம லைஃப் வந்து மாறும். எல்லாருமே ஒரே செட் ஆஃப் மைண்ட் செட், கோல் செட்டில் கொண்டு வரணும்னு சொல்லலை. எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும், கரெக்டாக? எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகணும், எனக்கு போலீஸ் ஆகணும், எனக்கு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அப்போ அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு
பாசிபிலிட்டிஸ்ல தேடுறீங்களா? யாராவது இதை பத்தி கேட்டுருக்கீங்களா? டாக்டர் ஆகணும்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? கலெக்டர் ஆகணும்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, என்ன எக்ஸாம் எழுதணும்னு பார்த்துருக்கீங்களா? டீச்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும், உங்க மிஸ் கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க பண்ணும்போது உங்க ட்ரீம்ல ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, வேற எதுவுமே பெருசா தோணாது. இதுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 220 பேர் இருப்பாங்க, 250 பேர் கிட்ட இருப்பாங்க மொத்தமா. ஸோ 250 ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20% மட்டும்தான் நான் சொன்ன அந்த வழியில இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்க தப்பு கிடையாது. அவங்க கிட்ட சொன்ன விஷயங்கள், இப்போ எங்களை மாதிரி சில பர்சன்ஸ் வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த தாட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு தான் நீங்களும் சரி நானும் சரி தேங்க் பண்ணணும். ஏன்னா கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே, அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளாஸ் எடுத்துட்டு உங்களை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே, டெஸ்ட் வச்சுட்டு. ஏன் அவங்க வந்து சில ஆக்டிவிட்டீஸை பண்ண வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும், சில விஷயங்கள் வெளியே இருந்து தெரியணும், படிப்பை தாண்டி சில ஜென்ரலாக சில இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்காக தான் அவங்க ஒவ்வொருத்தருமே போராடிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு காதை கொடுத்து கேட்கணும். காதை கொடுத்து கான்சென்ட்ரேட்டடாக கேட்டாலே போதும். இங்கே பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல பேக் சைடில் தெரியும். ஆனால் அது எல்லாமே கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துது. அது காரணம் என்ன? மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, ஏதோ ஒன்றத்தில் பிளாக் ஆயிருக்கு. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? குரூப் பசங்க அவங்க தேவையில்லாத டைம் கதை பேசிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஃபியூச்சரே உருவாகாது. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும், உங்கள் லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்றணும்னா ஏதோ ஒரு கோல் செட்டில் உங்கள் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்றத தினம் யோசிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்றத அதை சார்ந்து செஞ்சீங்க. கலெக்டர் ஆகணுமா? நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிப்பீங்க? யார் யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறா டெய்லி? நியூஸ் பேப்பர் வெரி குட். இப்போ ரீசெண்டாக ஒரு பிளேன் கிராஷ் நடந்துச்சு தெரியுமா? பிளேன் கிராஷ் நடந்துச்சு. என்ன ஃப்ளைட் பிளேன் கிராஷ் ஆச்சு தெரியுமா? இந்தியா கம்பெனி. நான் கேட்டது ஃப்ளைட். ஃப்ளைட் நியூஸ் பார்த்தீங்க, எப்படி தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு? நியூஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தது அவ்வளோதான். ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு, 250 பேர் இறந்தாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்தாருன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக இன்னைக்கு நியூஸ் பார்த்தோன்னா அவர் சும்மா போயிட்டு வந்தார், அவர் உள்ளேருந்து வரவே இல்லை. அதில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. ஓகே, யாருமே இல்லை, ஃப்ளைட் க்ரூ எல்லாமே இருக்காங்க. பிளாக் பாக்ஸ்னு ஒன்று தெரியுமா? இல்லை பார்த்துருக்கீங்களா? பிளாக் பாக்ஸ்னு என்ன? அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த பொசிஷன்ல அந்த டைம்ல இருந்து அந்த ஃபயர் ஆகிற அந்த டைம் வரைக்குமே அதில் இருக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். மைக்கு வாய்ஸு பண்ணுற ஒவ்வொன்றுமே ரெக்கார்ட் ஆகும். அது எவ்வளோ ஃபயர் ஆனாலுமே அந்த பிளாக் பாக்ஸில் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அந்த டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணி தான் அவங்க வந்து கேசஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எல்லா ஃப்ளைட் கிளாஷஸ்லையுமே எல்லா ஃப்ளைட்லேயுமே கண்டிப்பாக பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ் பற்றின நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனல் பார்க்கக்கூடாது தான், பட் எஜுகேஷன் சேனல் சம்மந்தமாக ஏதாவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ரொம்ப மினிமமாக பாருங்கள், அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. சிப்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சேனல் இருக்குது, சிப்பிகள் மோட்டிவேஷன் 2 சேனல் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே எஜுகேஷன் கண்டென்ட் தான். பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணால் டைம் கிடைக்கும் போது பாருங்கள், இல்லைன்னா கிடைக்கும். அது உங்களோட விருப்பம். நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, பார்த்தே அவங்களாம் சொல்லலை, எனக்கு தேவையே கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்குதோ, யாருக்கு வந்து நான் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பார்க்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக, அதாவது ஸ்கூல்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாலாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி நிறைய டீச்சர்ஸே வந்து எனக்கே நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுமே நிறைய நேரத்தில் எனக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மாணவர்கள் எங்ககிட்ட வராங்க படிக்கிறதுக்கு. அவங்க சொல்கிற சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தான் நான் மற்ற பசங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால உங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேளுங்க. இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. காலையிலேருந்து உங்களுக்கு நான் டைமை ஒதுக்குங்க. ஓகே, அந்த ஃப்ளைட் பேர் என்ன தெரியுமா? ஏர் இந்தியா கம்பெனி. ஏர் இந்தியாவோட ஃபவுண்டர் யார்? கேட்கல. டாட்டாவா அம்பானியா அதானியா? டாடா குரூப் ஆஃப் கம்பெனி தான் வந்து ஏர் இந்தியா. ஓகே, ஆனால் ஏர் இந்தியாவோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க ரிலீஸ் பண்ணி இது வரைக்குமே 8 தடவை அவங்க பிளேன் வந்து கிராஷ் ஆகிடும்.
இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஃப்ளைட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சதன் ரயில்வே இருக்குது தெரியுமா? சதன் ரயில்வேனா ஃப்ளைட், இந்த ட்ரெயின் இருக்குல்ல, நம்ம இதில் பெரம்பூரில் சென்ட்ரலில் ஏறுறோம், அது எல்லாமே சதன் ரயில்வேஸ். கரெக்டாக சதன் ரயில்வேஸில் இருக்கிற மொத்த ட்ரெயினுமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தெரியுமா? இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும், நடந்தே போயிடலாம். இங்கே இருந்து ஐசிஎஃப் தெரியுமா? டைரக்ட் ஐசிஎஃப், அங்கே தான் சதன் ரயில்வேயோட மொத்த ட்ரெயினும் மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணாங்க. தேஜஸ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் தெரியுமா? அந்த வந்தே பாரத்தும் ஐசிஎஃப் தான். ஐசிஎஃப் அப்படின்றது ஒரு டெப்போ, இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷனோட இருக்கிறார். அங்கே தான் ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க போயிட்டு. இப்போ இது ஒரு நியூஸ் தான், ஆனால் அந்த நியூஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு நியூஸாக பார்க்குறோம், அதெல்லாம் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸை நீங்கள் பார்க்கணும். அதனால் டெய்லியுமே டைம் கிடைக்கும் போது நியூஸ் பேப்பர் படிங்க, உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். யாருமே பண்ணுறதே கிடையாது. ஏன் பண்ணுறது இல்லைன்னா தூங்குறோமே காலையில் சொல்ல, அப்புறம் எங்கே பண்ணுறதுக்கு டைம்? நைட்டு 12 மணி வரைக்கும் பார்க்குறோமே ஃபோனு, நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறோமே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வரும்போது ஒரே மாதிரி வராது. ஒரு ஷார்ட் ஃபர்ஸ்ட், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், ஒரு ரீல் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில், உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு தெரியும், பொய்லாம் பேசக்கூடாது இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை 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 சரி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், அது தயவுசெய்து அந்த பக்கமே போகாதீங்க. இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் வந்து சந்தோஷமாக இருக்கிறத மாதிரி காட்டுவாங்க, அடுத்த வீடியோவில் சோகமாக வரும். கரெக்டாக அடுத்த வீடியோவே சண்டை சம்மந்தமாக வரும், அடுத்த வீடியோ வேற ஏதோ ஒரு எமோஷன். அப்போ எமோஷனலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோ. உங்கள் மைண்டை வந்து அந்த எமோஷனலை ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். புரியுதா? நான் சொன்னேன் இல்லைங்களா, டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அந்த மாதிரி என்டார்பின், கார்டிசால் அப்படின்னு 2 ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுவோம்னா நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்கள் பாடியில் ஒவ்வொரு நர்வஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒவ்வொரு நர்வஸ் பிரச்சனைகள் எல்லாமே அதுலேருந்து தான் வருது. என்ன நர்வஸ்னால் நரம்பு தளர்ச்சியா? நம்ம சில விஷயங்களை நினைக்கிறதுக்கு நம்ம சில இதில் தயங்கும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பேச சொன்னால் சில தயக்கங்கள் இருக்குல்ல, நம்ம சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளால முடியல. ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியல யோசிக்கிறீங்களா? நேற்று நைட் தான் படிக்கிறோம், காலையில் எக்ஸாமில் மறக்குது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நைட்டு ஃபுல்லாக 10:30 மணி வரைக்கும். அப்போ நம்ம என்ன எழுது வெறுத்துருதுப்பா, எவ்வளோ படித்தாலும் ஞாபகமே இருக்கும், பரவாயில்ல தேவையே நான் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் ஏன் வருது அப்படின்றது யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன் மறக்குது? காரணம் என்னன்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? வேர் இஸ் த ரூட் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கேயாவது அது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இதுதான் ரூட்டு அப்படின்னு? அதான் நம்ம அதிகமா எதுக்காக இருக்கிறோம்? மொபைல் ஃபோனு ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மொபைல் ஃபோனு லாக் பண்ணி வச்சுட்டீங்க, ஓகே, படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு மெசேஜ் வருது, படிப்பீங்களா? அப்புறம் மெசேஜ் பண்ணீங்களா? படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. கரெக்டா? அதை எடுத்து மெசேஜ் பண்ணுங்க, அப்படியே போகுதா? அங்கே பிளாக் ஆகுது உங்களோட ஃபோக்கஸ். சரி, மெசேஜ் பண்ணிட்டீங்க, ரிப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரிப்ளை வரலையே, என்ன பண்ணிட்டு இருப்பான் அவனை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? எதுக்கு அவனோட மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட வேலை என்ன? படிக்கிறது தானே. ஏன் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது? இங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகி உங்களோட பிரெயினை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. நான் சொன்ன ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் ஒவ்வொரு பாடியில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக பண்ணும். அது எல்லாமே இம்பேலன்ஸாக ஆகிறதுனால உங்களால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு மாறும். எல்லாரும் இப்போ 9th படிக்கிறீங்க, 9th 10th போகிறீங்க, 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க. ஸோ நான் பண்ணுற லாஸ்ட்டாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லுவேன். அந்த 5 விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். 9th 10th போகிறவங்களுக்கு 9th படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா 10th பேசிக் 9th ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா வடிவமைச்சிருக்காங்க புத்தகத்தை எல்லாமே. இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் ஒரு பார்ட் வரும், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வருது, ஓகேங்களா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி நாகரிகம் அடைஞ்சாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் படிச்சிருக்கீங்க. நான் வந்து யூபிஎஸ்சி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து யூபிஎஸ்சிக்காக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ், ஆப்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணுறேன். 5 சப்ஜெக்ட் நான் ஒருத்தனே ஹேண்டில் பண்ணுறேன்.
ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து 58 பேர் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் போஸ்ட் கிளியர் பண்ணாங்க. அந்த 58 பேருக்கும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 5000 மாணவர்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். என்னை சார்ந்து இருக்கிற எல்லாருமே. நான் இந்த எண்ட் ஆஃப் த ஒரு ஸ்பீச்சில் நான் 5 விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி நான் சொல்லுவேன். சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த மாதிரி மனிதர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பெரிய செலிபிரிட்டிலாம் கிடையாது. சாதாரண ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை பற்றி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்கள் அவரை பற்றி கேள்வி பாருங்க. எங்கேயாவது கரெக்டாக பாருங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கே விட்டேன்? அந்த நபர் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கே விட்டேன்? 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அந்த புத்தகங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா 6வது 7வது 8வது ஒரு செட்டு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. 6th வர அதே இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்னா 9th ஒரு ஏன்ஷியன்ட். கரெக்டாக? இண்டஸ்ட்ரியல் 11th வரும். 9th 10th. சப்போஸ் நீங்கள் வந்து 11th போறீங்கன்னா நீங்கள் 9th 10th நல்லா படிச்சா தான் 11th போவீங்க. அப்படி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ 6th ஏதோ ஒன்று இருக்குது, 8th ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம படிக்காமல் இருக்கலாம். அப்போ 8th வேறு படிச்சிக்கலாம்ல? கிடையாது. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸை வந்து நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த புக்கை 6th இருக்கிற அதே டாபிக் அதே கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 9th வரும். 9th இருக்கிற அதே இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 11th பண்ணியிருக்காங்க. சயின்ஸும் அதே மாதிரி தான். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் சயின்ஸில் எத்தனை பேருக்கு வருது? மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் படிச்சிருக்கீங்க? 9th வருதா? மெஷர்மெண்ட் அது எல்லாம் 11th வரும். 8th வரும். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் தானே? கரெக்டாக? எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் தப்பிக்கவே முடியாது. என்னன்னா மாட்டி கற்றுக்கோங்க. அவ்வளோதான். அது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸ்கூல் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா உங்களால் உங்களோட லைஃப்பை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. சூப்பராக மாறிடுவீங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்குமே கெமிஸ்ட்ரிக்கு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனால் என்னால் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா போட முடியும். ஃபிசிக்ஸில் எல்லா வெரிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியும். காரணம் ஏன்னா நான் 12th வரைக்கும் நான் நல்லா படித்தேன். 10th 441 மார்க்கு. 12th வந்து நான் 1200 எழுதுனேன். 1200 அப்போ நான் படிக்கும்போது 1200க்கு 1098 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஓகேங்களா? நான் தமிழில் வந்து 10th 96 மார்க்கு. ஆனால் நான் என்னோட மதர் டங் வேறு, தமிழ் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஆர்வம், நான் படிக்கணும். ஏன்னா யாருக்குமே கிடைக்கல, அந்த வாய்ப்பு யாருக்குமே இல்லை. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 30% மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் படிக்காமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறதுனா படிக்கல. காரணம் என்ன? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஒன்று மூழ்கி இருக்கிறாங்க. பேரண்ட்ஸே படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க படிக்க வைக்கிறாங்கல்ல. அப்போ அதை பாருங்க, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்கல. 30 லட்சம் பேருக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. 30 லட்சத்தில் ஒருத்தன் இவங்கெல்லாம். அப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த பாருங்க. வளர்ந்து முன்னேறுங்க. அவங்க ஃபேமிலியை டெவலப் பண்ணுங்க. இப்போ இருக்கிற அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. டீச்சர்ஸுக்கான அவங்க சம்பளத்தை விட அதிகமான சந்தோஷம் எது தெரியும்? நீங்கள் வந்து ஒரு இடத்துல முன்னேறி, மிஸ் நான் சொன்னேன்ல நான் கலெக்டர் ஆகிட்டேன் மிஸ், அவங்ககிட்ட சொல்லி பாருங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. நான் பண்ணுறது அவங்களுக்கு கிடையாது. அவங்க லைஃப்பே உங்களுக்கு தான் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டிசிப்ளினாக அதை சில விஷயத்த செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் மாற்றினாலே ரொம்ப பெரிய ஆளாக மாறிடலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. டைம் இருந்தால் வாங்கி படிங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கு படிக்கிற பழக்கம் யாருக்கு கிடையாது. எல்லாரும் புக் படிங்க. ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்க. ஓகே, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லாரும் மாதிரி இருக்க வேண்டியதுதான், முன்னேறவே முடியாது. இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சீங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ண அவசியம் இல்லை. சப்ஜெக்ட்ஸை புரிஞ்சு எழுதிடலாம். இங்கிலீஷ் நல்லா படிங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இங்கிலீஷை கற்றுக்கோங்க. டெய்லியும் 5 வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. டெய்லி 5 வேர்ட்ஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ், டெய்லியுமே பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. அந்த சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ரீட் அட்டாமிக் ஹேபிட்ஸ். அந்த புக்கை படிக்கும். நான் புக்கு ப்ரொமோட் பண்ண வரல, நான் சொல்கிறேன். நான் படிச்சிருக்கேன், அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். நல்லா இருக்கும் புத்தகங்கள். மாதத்தில் நான் 2 மாதத்தில் ஒரு புக்கு படிக்கணும்னு சொல்லி டார்கெட் வைக்கிறேன். ஏதாவது ஒரு புக் வாங்கி படிங்க. மோட்டிவேஷன் சம்மந்தமாக, இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக ஒரு புக் வாங்கி படிங்க. ஒரு புக்கே படிக்க முடியல, இது வேறு இந்த புக்கு வேறையா. அந்த புக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். நியூஸ் பேப்பர் படிங்க. சின்ன சின்ன விஷயத்த மாற்றுங்க. மாற்றினா நம்ம பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அந்த 5 விஷயத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த நபரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 5 கேள்வி நான் கேட்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மைண்ட்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தமிழ் இந்தியாவோட பிரசிடென்ட் யாருப்பா? திரௌபதி. பக்கத்து வீட்டாளா அவங்க? ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா யாருக்குமே அவங்களுக்கு? மிஸ்டரா? சப்போஸ் அவங்க மிஸ் ஆர் மிஸ்ஸஸா தெரியல அப்படின்னா ஸ்ட்ரீம் சொல்லணும், மரியாதையா சொல்லணும். திரௌபதி முர்மு மேடம், அவங்க தான் வந்து பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு கோட் இருக்கு, இந்த உலகம் வந்து இரண்டாவதாக வருபவனை உற்று நோக்குவதில்லை. உசைன் போல்ட் தான் வின் பண்ணார் ஒலிம்பிக் 2020 கரெக்டா? செகண்ட் யார் வந்தா தெரியுமா? ஃபர்ஸ்ட் மூணு லேண்ட் ஆனாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங். செகண்ட் யார் லேண்ட் ஆனா தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பவர் அதிகம், அதனால தான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறோம், ரெண்டாவது மருத்துவம். வைஸ் பிரசிடென்ட் யார்? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. தெரிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? பாய்ஸ்ல இருந்து ஒருத்தர் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸு, கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தர் ப்ரைஸ். சப்போஸ் 2-3 பேர் சொல்லிட்டாங்கன்னா ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவோம் பை லக். ஓகே. செகண்ட், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. வேணுமா? சர்வேஷனுக்கு வேணா யாருமே லீக் பண்ணாதீங்க, ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் क्वेश्चन எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தேர்ட் क्वेश्चन 1 + 2 + 3 till 10 வரைக்கும் ப்ளஸ் பண்ணா என்ன? அமைதி. நீங்க சீக்கிரட்டா வச்சு வைக்கலன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது, வேற யாராவது போயிடும். அதனால அமைதியா இருங்க. தேர்ட் क्वेश्चन வந்து 1 + 2 + 3 + அந்த மாதிரி 10 வரைக்கும் ப்ளஸ் பண்ணணும். 1 + 2 + 3 4 5 6 7 8 9 10 எல்லாத்தையும் அந்த நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணீங்கன்னா கிஃப்ட் கிடைக்காது, டீச்சர் கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே. ஃபோர்த் क्वेश्चन, இது ஒரு பசில், இது வந்து ஒரு ரிடில் மாதிரி. ரிடில்னா விடுதலை. ஓகே. ஐ அம் a two word. ஓகே. ஒரு 2 வேர்ட் இருக்கு, 2 வேர்ட் which has 1000 letters. 2 word which has 1000 letters. என்ன வேர்ட்? ஓகே. 2 word which has 1000 letters. 2 வார்த்தை தான், ஆனா 1000 லெட்டர் இருக்கும் அதுல. இந்த வேர்ட் அது என்னது? 2 வேர்ட், அந்த 1000 லெட்டர் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் क्वेश्चन. ஓகே. 2 வேர்ட் 1000 லெட்டர் இருக்கும். சின்ன விஷயம் தான். 2 வேர்ட் தனித்தனியா இருக்கிற வேர்ட். 2 வேர்ட் 1000 லெட்டர்ஸ் இருக்கும். 1000 எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும்? 1000 லெட்டர்ஸ். அதை விட கம்மியா இருக்கலாம், அதை விட அதிகமா இருக்கலாம், சொல்ல முடியாது. 1000 லெட்டர்ஸ் அதை விட கம்மியா இருக்கும், லெட்டர்ஸ் அதிகமா இருக்கும். 2 வேர்ட். ஓகே. தேர்ட் ஒன், சாரி லாஸ்ட் ஒன், கவனிங்க. லாஸ்ட் ஒன். ஓகே. சுரேஷோட அப்பாவுக்கு 4 பசங்களாம். தெரியுமா? தெரியுமா? சந்தோஷம். சுரேஷோட அப்பாவுக்கு 4 பசங்க. ஒருத்தர் வந்து ரமேஷ், ஒருத்தர் வந்து ஆனந்த், இன்னொருத்தர் வந்து குமார். 4வது பையன் யாரு? கிஃப்ட் போயிடுச்சு. கிஃப்ட் போயிடுச்சு. சரி, ஓகே. எல்லாரும் 5மே யார் ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க தான் கொடுப்பேன்னு சொன்னேன். இந்த 1 2 3 சொல்ல மாட்டேன். ஓகேயா? யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஜீனியஸ் இருப்பான். கேர்ள்ஸ்ல ஒரு ஜீனியஸ் இருப்பாங்க, பாய்ஸ்ல ஒரு ஜீனியஸ் இருப்பான். அவன் தான் வின் பண்ண போறான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அவனோட சக்சஸே சொல்ல மாட்டான், எப்படி படிக்கிறதுன்றதே சொல்ல மாட்டான்.
நல்லா ஞாபகம் வச்சு. நீ போய் கேட்ட நான் படிக்கவே இல்லைன்னுவான். ஆனால் பசங்க நிஜமாலே சொல்றேன், நானும் பார்த்து தான் இருக்கிறேன். நான் செகண்ட் கிளாஸ் தான் எடுப்பேன். அவங்க கிட்ட கேட்பேன், நீ எப்படா படிக்கிற சொல்லு அப்படின்னா, நான் படிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனா அடிஷனல் ஷீட்டா வாங்கி எழுதுவாங்க பாருங்க, வெறுப்பா இருக்கும். அடிஷனல் ஷீட்டா வாங்கி தள்ளுவான், அடிப்பான், அடிக்கிட்டே இருக்க அடிஷனல் ஷீட். அவங்க வாங்கும் போதுதான் அவனுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்து அவன்கிட்ட கேட்ட சொல்லவே மாட்டான். ஆனா அவன் ஏதோ ஒரு சீக்கிரத்தை ஃபாலோ பண்ணான். என்ன தெரியுமா, அவன் பண்ற வளர்ச்சி, அவன் வளர்றத பண்ற விஷயத்த சொல்ல மாட்டான். நம்ம என்ன தெரியுமா, ஓப்பன் பண்ணிடுவோம். வீண் பெருமை, நம்ம நிறையவே பாராட்டணும், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவ்வளவு அடிஷனல் ஷீட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டணும் ஏங்க. ஆனா உண்மையான பாராட்டுக்காக ஏங்க, இந்த வெற்று பாராட்டுக்காக ஏங்க. உண்மையான பாராட்டுகள் தெரியுமா, அவன் லைஃப்ல முன்னேறணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கும். அதுதான் உண்மையான பாராட்டு, உங்களுக்கு கிடைக்கும் தெரியும். அந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட் தான் மாத்துங்க. எந்த விஷயத்தையும் யாருக்கையும் சொல்லாதீங்க. சொல்லாம சில விஷயத்த செஞ்சா அதோட பலன் ரொம்பவே பெருசா இருக்கும். மெடிடேஷன் பண்றாங்கல்ல, எல்லாரும் மெடிடேஷன் பண்றதை பார்த்துருக்கீங்க. அந்த மெடிடேஷன் பண்றவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அமைதியா இருப்பாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அமைதிக்கு பவர் ஜாஸ்தி. ஓகே, நான் மொபைல் ஃபோன் அவேர்னஸ் தான் வந்தனே, ஆனா எல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்லிட்டேன், நீங்க சரியா பயன்படுத்துங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்கான ரெமெடிஸும் நான் சொல்றேன் ஃபைனலா. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் சூப்பராக எடுக்கலாம். 10th நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். 9th நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். 8th நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அதை லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, இதுதான் நான் சொல்கிறேன் திருப்பி. ஓகே, முடிச்சிக்கலாமா? என்ன ஒரு நாள் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? படிக்கணும்ல நீங்கள். சரி, அதனால எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க யார்கிட்டையுமே. அதனால தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஃபில் பண்ணிடுவோம். அந்த 4 கேள்வி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 1வது கேள்வி தெரியாம ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது, இது சொல்லிட்டீங்களா, அப்போ அவ்வளோதான், 5 கேள்வி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. சொல்லாம சில விஷயத்த மறைமுகமா செய்யுங்க. மறைமுகமா செய்யணும், படிங்க மறைமுகமா. உங்களோட சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. ஆனா யாராவது கேட்டா கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி தரீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாம இருக்குன்னா அவன் கேட்கறான்னா கற்றுக் கொடுக்கணும். நீயா வாலண்டியரா போயிட்டு நான் கற்று தரேன்னு சொல்லக்கூடாது. அவன் கேட்கற வரைக்கும் நீங்க சொல்லக்கூடாது. டீச்சர்ஸும் அதே மாதிரி தான், நீங்க கேட்டதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். யாருக்கு தேவையோ யாருக்கு வேணுமோ அவங்க கேட்டால் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. அது அவங்களோட வேலை. ஓகே, அவங்க கிளாஸஸ் எடுத்தாலும் சரி, எடுத்ததுக்கு அப்புறமும் டைம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்காக தான், அதுதான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா யார் எல்லாருமே சொல்லி தர மாட்டாங்க, எல்லாருமே காமனா எடுக்க இருப்பாங்க. ஆனா யாருக்கு முக்கியமா சில விஷயங்கள் தெரியல, திருப்பி போய் கேட்டா அவங்க சொல்லி தராம இருக்கவே மாட்டாங்க. சரியா, தேவையான விஷயத்த கேளுங்க, தேவையில்லாம ஆன்சர்லாம் பண்ணாதீங்க, தேவையில்லாம கொஸ்டின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. காலையில ஏந்துக்கவே முடியல, தலைலாம் கலைஞ்சிருக்கு, தலை எப்படி வாங்குறது, அதாவது கொஸ்டின் கேட்பாங்க. அதுமாதிரி கேட்டான் ஒரு பையன், ஒரு ஈவெண்ட், சார் தலை வாங்கினா தலை நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னா. நான் என்ன பண்ணுறேன், என்ன போட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறத விட்டுட்டு அவங்களோட நாலேஜை கிராப் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க, பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நாலேஜை கெயின் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அதை சொல்லுவேன், என்னை யூஸ் பண்ணுடா, என்னை யூஸ் பண்ண, என்கிட்ட கேள்வி கேளு, அப்போதான் நான் வளருவேன், நான் யோசிப்பேன், என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் 29, எனக்கு 29 வயசு ஆகுது. ஓகே, நான் 29 வருஷத்தோட அனுபவத்தை நான் 1/2 மணி நேரத்தில் சொல்லிட்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு 29 வயசு மென்டலியாக இன்க்ரீஸ் ஆகிடும். நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது 29 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. எத்தனை நபர் கரெக்டாக, அப்போ நீங்கள் 29 வருஷம் வாழ்ந்த மாதிரி. ஸோ உங்களோட மென்டல் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயத்த ரீட் பண்ண எனக்குலாம் எப்படி வந்துச்சுன்னா, நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறேன். பசங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுனால எனக்கு மறக்காது. நான் ஒரு டாபிக் படிக்கிறேன்னா நானா படித்தா எனக்கு மறந்துடும். ஆனால் நான் ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறேன், அதனால நான் மறக்காது. அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால தான் டீச்சர்ஸ்க்கும் மறக்க மாட்டேங்குது. திருப்பி அவங்க படிக்கிறாங்க, சில விஷயத்தை புரிஞ்சு படிக்கிறாங்க. அந்த மாதிரி புரிஞ்சு படிங்க, ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அப்போது சில விஷயத்த வெளியே வந்தால் தான் காலையிலேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 10-10:30க்குள்ளே தூங்கிடுங்க, ஃபோன் எடுக்கவே எடுக்காதீங்க.
ஓகே. ஃபோன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 7 மணி நேரம் தூங்க முடியும். 10 மணிக்கு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 5 மணி 7 மணி நேரம் போகும். ரொம்ப நல்ல ஸ்லீப், நல்லா தூங்கலாம். 7 மணி நேரம் நல்ல ஸ்லீப். 8 மணி நேரம் தூங்கில வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணாங்க. அதில் 3ல் ஒரு மடங்கு கரெக்டாக 24 மணி நேரத்தில் 8 அப்படின்றது ஒரு மடங்கு. எதுக்கு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணணும்? 7 மணி நேரம் தூங்கினா போதும், 6 மணி நேரம் தூங்கினா போதும். சில பேர் 4 மணி நேரம் தான் தூங்கலாம். கேட்டால் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. மாத்திரலாம் போகிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் போனான். அவன் வந்து இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பையன் தான். மாத்திரை போட மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ மைண்ட் என்ன ஆகிறது? அதனால அவனுக்கு டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ என்ன ட்ரீட்மெண்ட், அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இப்போ அந்த அளவுக்குலாம் நீங்கள் போகல, உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது படிக்கணும் அப்படின்றது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறேன். ஓகே. ஸோ செஷன்ஸ் வந்து இப்போ ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். யாராக இருக்கும்? ஓகே, வெரி குட். வெரி குட். ஆனால் ஸ்கூல் டீச்சர் இல்லை, என் கூடவே இருந்து என்னை வந்து வழிநடத்தி இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த என்னோட ஃபவுண்டர், சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமியும் முதிர்ந்தவைகளோட ஃபவுண்டர் மிஸ்டர் சண்முக சுந்தர். சண்முக சுந்தர் அப்படின்றவர் எனக்கு ஒரு 12 வருஷம் 13 வருஷம் தான் பழக்கம். அதான் அவர் கூட ஒரு எஜுகேஷன் வைஸாக எனக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணும், நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை கைட் பண்ணதே அவர் தான். அவர் யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு திருப்பியும் சர்வீஸ்க்காக தன்னோட லைஃப்பை மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணி பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேருக்கு இலவசமாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு என்ன தோணும், இது வரைக்கும் கிட்டத்தட்ட அது கவுண்ட்லெஸ் சூசைட்ஸ் அட்டன் பண்ணுறாங்கல்ல மாணவர்கள், அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இப்போலாம் உங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க, அவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறான், மழை பில்டிங் வச்சு நிற்கிறான், அவன் சார் நான் பேசியே ஆகணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான் சொல்கிறார். அப்புறம் அவங்ககிட்ட பேசி அவன் வந்து வெளியே கொண்டாந்து அவன் இங்கிட்ட வேறு எதுவும் ஊரில் இருக்கான். சார் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு சார், நான் அவ்வளோதான் செத்துருவேன், என்னால் முடியாது, வாழ்க்கை வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இதை சொல்கிறேன். அதில் வந்து ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்துருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கணும்ல. ஒருத்தரை வந்து கடைசி டைம் அவர் தான், அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் போது அவர் ரிலீஃப் பண்ணி கொண்டு வரவங்க எவ்வளோ பெரிய டேலண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து தன்னை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறார், அந்த தன்னை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அவர் கடவுளால் கிடையாது, கடவுளாக நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பர்சன், சாதாரண ஒரு பர்சன், ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் அவர் தான். ஓகே. நான் நிறைய விஷயங்களை அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா அதுவும் காரணம் அவர் தான். நான் பேசவே மாட்டேன், உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் இருந்தது. நான் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். கரெக்டாக 1 மணி நேரம், ஒரு 50 மினிட்ஸ் பேசியிருக்கேன். 50 மினிட்ஸ் தான் நான் பேசவே மாட்டேன். இந்த அளவுக்குலாம் தைரியமே கிடையாது, நடிக்கிட்டே இருக்கும், நடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பேசுகிறதுனா காரணம் அவர் தான். அவர் தான் ட்ரெயின் பண்ணார், அவர் தான் நான் கைட் பண்ணுறேன். இது வரைக்குமே இந்த இன்ஸ்டிடியூஷனையும் சரி, இந்த ட்ரஸ்ட்டையும் சரி கைட் பண்ணி கொண்டு போயிட்டு நிறைய மாணவர்களுக்கு, உங்களை மாதிரி மாணவர்களை வழி நடத்தி ஒவ்வொரு பொசிஷன்லேயே உட்கார வச்சிருக்கிறார் அவர் மிஸ்டர் சண்முக சுந்தர். இங்கே தான் சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி தான் இருக்கு. அவர் அங்கே தான் இருப்பார். சாதாரண 5 ரூபா டாக்டர் தெரியுமா? இங்கே இருப்பார் 5 ரூபா படத்தில் பார்த்தோம்ல, எப்பயோ திருக்குறள் சொல்லுங்க. அந்த மாதிரி 5 ரூபா டாக்டர் இங்கே இருந்தார். அவரோட ரெப்ளிகேஷனையும் படத்தில் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? 5 ரூபா டாக்டர் 5 ரூபாய்க்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். வயசாகிடுச்சு, இறந்துட்டார். ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டார், கோவிடுக்கு அப்புறம் இறந்துட்டார். ஓகே. அந்த 5 ரூபா டாக்டர் மாதிரி நிறைய விஷயமான சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. தெரியாது, ஆனால் வெளிக்காட்டுறது சொல்லுவார். எதுக்கு வெளிக்காட்டணும்? நம்ம பண்ணுற சர்வீஸ் எதுக்கு வெளிக்காட்டணும்? வெளிக்காட்டுங்க சொல்லுங்க, அதெல்லாம் தேவையில்லை. சர்வீஸ் வந்து அவ்வளோதான், சர்வீஸ் சர்வீஸ் நம்ம மாதிரி வெளிக்காட்டணும். கரெக்ட் இல்லை? யாருக்காவது உதவி செய்யறோம்னா நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்துப்பா நான் உதவி செஞ்சேன் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உதவியே கிடையாது. அதனால அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தார். பட் சில விஷயங்கள்னால அது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனால் ரொம்ப நல்ல மனிதர், என்னை ரொம்ப கைட் பண்ணி இது வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய மாணவர்கள், என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து அவருக்கு கீழே ஒரு பெரிய பொசிஷனுக்காக, பெரிய ஒரு அதிகாரத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் இவங்க வந்து 12th 5 தடவை
4 தடவை எழுதி 5வது தடவை அட்டம் ஆகி பாஸ் பண்ணாங்க. இவங்களோட பசங்களும் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஈசேவை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 தடவை 5வது தடவை தான் 5வது தடவை தான் பாஸ் பண்ணாங்க. நான் தான் எடுத்தேன். நானும் சண்முகம் சார் தான் எடுத்தேன் ஹிஸ்ட்ரி. தடவை தான் பாஸ் பண்ணாங்க. மோட்டிவேட் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க பண்ணலாம் கேட்டு நிறைய வித சண்முகம் அப்புறம் நான் வந்து கைட் பண்ணி கொண்டு வந்து இவரோட இந்த நிலைக்கு இருக்கிறாங்க. இப்போ ஈசேவை வச்சிருக்கிறாங்க, ஆஃபீஸ் வச்சிருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழில் முனைவர். கிளாப் பண்ண முடியும். முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, என்னால் அவ்வளோதான், ஒரே ஒரு ஃபெயில் ஆனாலே போதும், வாழ்க்கை வேஸ்ட், படிச்சுன்னா போயிடும் நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்களோட எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் 5வது அட்டம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா கிளியர் பண்ணவே தெரியல சார். அதுக்கப்புறம் தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஈசேவையில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற பானுபிரியா அக்கா வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. இங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த அக்கா வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. இந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் முடிச்சுட்டு வேறு ஸ்கூலில் 11th படித்தாங்க. ஆனால் இங்கே இல்லைன்னா இங்கே தான் படிச்சிருப்பாங்க. அவங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட் தான். அவங்களும் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன போல நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. 3 கிளாஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நேற்று இவங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் யார் யார் இருந்தாங்க இவங்க ஈவெண்ட்? இல்ல சில 8th வரைக்கும் தான் இருந்தாங்க நினைக்கிறேன். 9th 10th கொடுக்கல. 9th 10th நான் இன்னொன்று கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ வச்சுக்கேன். யூஸ்ஃபுல்லா. ஸோ நான் வந்து அந்த ஒரு உயர்ந்த மனிதர் வந்து ஃபவுண்டராக இருக்கிறாங்கன்னா அவருக்கு கீழே அடுத்த பொசிஷனில் செக்ரட்டரியாக ட்ரெஷரராக இருக்கார் ஃபர்ஸ்ட்டில், அண்ட் கோ ஃபவுண்டராக அகாடமியில் இருக்கார். ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் ஆரம்பத்தில் உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய நல்ல உறவுகள் வந்து இணைஞ்சாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் கல்வி மட்டும்தான். அதுக்கு ரீசன் கல்வி மட்டும்தான். நானும் சரி, சண்முகனும் சரி, இவங்களும் சரி, எல்லாருமே அவங்களோட குருவை மதிச்சதுனால தான், டீச்சர்ஸை மதிச்சதுனால தான். எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் கிட்ட கொட்டு வாங்கினேன், நான் கொட்டு தான் வாங்கியிருக்கேன், அடி தான் வாங்கியிருக்கேன், ஆனால் கற்றுக்கிட்டேன். சில பேர் அடி வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, லைஃபே போயிடுச்சு. ஏதோ ஒரு பொட்டிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஏதோ ஒரு கடைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் நிறுவனராக இருக்கிறேன். எவ்வளோ அப்போ இது எல்லாமே கல்வி தான் கொடுக்குது. நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அதில் வரும் சண்முகம் சார். ஓகே, ஸோ அதை தாண்டி எங்களை வந்து இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறதுனால ரோட்டரி கிளப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோட்டரி கிளப் கேள்விப்படுறீங்களா? ஒரு பெரிய கிளப். அது என்னன்னா ஆல் ஓவர் த கிளப்பில் அவரை வந்து செக்ரட்டரியாகவும் என்னை வந்து யூத் டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஓகே, ஸோ அது எல்லாமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாவே வாலண்டியராக வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கல்வி தான் கொடுக்குது. டீச்சர்ஸுக்கு மதிச்சதுனால தான், எங்கள் குருவை மதிச்சதுனால தான் கொடுக்குது. நான் அவரை மதிக்காமே போயிருக்கலாமே, நான் ஏன் வந்து பண்ணணும்? அவர் சொல்லி நான் ஏன் பண்ணணும்? எனக்கு தான் தேவையான எவ்வளோ சிக்கல் நான் பண்ணணும், என்னோட விருப்பம் தானே. ஏன் வந்து நான் அவர் சொல்றது கேட்கணும்? அவர் சொல்றது கரெக்டு, அவர் சொல்றது சரி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் ஒரு டீச்சர், யாரோ ஒரு டீச்சர் பிடிக்கும், சயின்ஸ் டீச்சர் பிடிக்கும், மேக்ஸ் டீச்சர் பிடிக்கும், ஏதோ ஒரு டீச்சர் பிடிக்கும். அந்த டீச்சர் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் உங்க லைஃப்ல தான் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, சரியா? ஸோ அந்த பர்சன் பார்த்தாச்சா? அவர் தான் வந்து மிஸ்டர் சண்முக சுந்தர், ஃபவுண்டர் ஆஃப் சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் புதுவெந்தவைகள் சார்ட்டர்ட் ட்ரஸ்ட். இங்கே வந்து எஜுகேஷன் சம்பந்தமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய பேருக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, உணவு ரோட்லெஸ், அதாவது வீடு இல்லாமல் தெருவோரங்கள் வாசிப்பாங்க. அவங்களுக்குலாம் இதுவே இல்லை, யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ உணவு யாராவது கொடுத்தாதான். அந்த மாதிரி வாரத்தில் வாரம் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேயாவது சும்மா
சுற்றுனீங்கன்னா எங்கள் பசங்க ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க தெரியும், பிளாக் டிஷர்ட் டிஷர்ட் போட்டு. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தோன்னா எஸ்ஆர்எல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. சர்வீஸ் மைண்ட் செட்டில் நம்ம கூட வந்து ஒரு 1 மந்த் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்வீஸ் மைண்ட் செட், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட சேர்த்து ட்ராவல் பண்ணுறாங்க, கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க தான் இங்கே பண்ண சொன்னேன், பட் நான் பேசணுன்றதுனால நான் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து கிளாஸ் பண்ணி தேங்க்யூ. சரி, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 5 விஷயம் டீடாக்ஸ். டீடாக்ஸ் இந்த சென்ஸ் நம்மளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, அடிக்ட் ஆகிட்டு இல்லை என்னால் இருந்து வெளியே என்ன பண்ணலாம்? ஸ்டிக் போட்டு உடச்சிடலாம். போங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது சார், எப்படி சார் உடைக்கிறது? நான் தூக்கி பீரோ வச்சிடலாமா? பெஸ்ட், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அது பயன்படுத்தாது, அவ்வளோதான். அம்மா அப்பாவும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக, அதனால அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபோன் வேணுமா, வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணணுமா, பட்டன் ஃபோன் வாங்கிக்கோங்க. பட்டன் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, டச் ஃபோன், அந்த நெட்லாம் கிடையாது. அம்மா சொல்லுங்க, பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்கம்மா, நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நிறைய டைம் கிடைக்கும். ஒரே ஒரு வாரம் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாரம் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்க, உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் செகண்ட் வீக்லேருந்து மாறும். ஃபோன்னால தான் எல்லாமே வருதுன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்ன சார் இது ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன், சொல்லதான் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வாரம் ஃபோனில் இருந்து எதுவுமே யூஸ் பண்ணுங்க, எதுவுமே அக்சஸ் பண்ணுங்க, செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறது, எதுவுமே இன்ஸ்டாகிராம் மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. நிஜமே தான் சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம நல்லா வளருவோம்ல. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் எங்கே இருக்குது, என்னோட அக்கௌண்ட், என்னோட செல்ஃப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதை விட நான் அகாடமி ட்ரஸ்ட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, யூடியூப்ல 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே நாங்கள் உழைச்சோம். எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், பசங்க மத்தியில் பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணி அப்லோட் பண்ணணும். வாய்ஸ் உங்களுக்கானதும் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். நல்லா காது கொடுத்து கேளுங்க. இவங்களை விட நீங்கள் தான் வந்து அதிகமாக வெளியே வரணும். ஏன்னா இவங்களோட ரேட்டை விட உங்களோட ரேட் தான் கம்மியாக இருக்குது எஜுகேஷனில். நீங்கள் தான் வெளியே வரணும். உங்களை ஒருத்தர் தான் நான், உங்கள் இடத்துல தான் இருந்திருக்கிற மாதிரி லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கிறேன் நானும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே கவனிங்க, காது கொடுத்து. எல்லாருமே வந்து ரொம்ப ஏழ்மணி நிலையில தான் இருந்திருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்கள் அப்பா அம்மா படிக்கல, நிறைய பேர் இல்லை. ஆனால் நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக விஷயத்த சொல்கிறோம், வேறு யாரும் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அதனால் காது கொடுத்து நல்லா கேளுங்க, ஓகேங்களா? அந்த ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிடுங்க. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணுதோ அந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ணுங்க. 1 வாரம் 2 வாரம் இருந்து பாருங்க. ஹேபிட் ஒரு 21 டேஸில் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறோம்னா அது வந்து ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்றது ஒரு சைக்காலஜி ஃபேக்டர். 21 நாள் பண்ணுவோம், 3 வாரம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் அது வந்து நம்மளோட பழக்கமாயிடும். ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 1 வாரம் ட்ரை பண்ணி, 1 வாரம் ட்ரை பண்ணி. மொபைல் ஃபோன் எல்லாம் பாருங்க. சாப்பிடவே தோணதில்லை, சாப்பாடே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடும். ஏன்னா உணவு தான் உங்களுக்கான நியூட்ரிஷன். நீங்கள் நல்லா சாப்பிட்டா, நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். காலையில் எத்தனை பேர் சாப்பிடாம வரீங்க? காலையில் டிஃபன் யார் யார் சாப்பிடாம வரீங்க? தயவு செஞ்சு ஏதாவது ஜூஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வாங்க. வெறும் வயிற்றுல வந்தீங்கன்னா அல்சர் உருவாகும், வயிற்றுல புண்ணு உருவாகும். அதனால நீங்கள் தான் அலசிட்டு இருக்கணும். ஏதாவது சாப்பிட்டு வாங்க, ஓகே? ஏதோ ஒன்று 5 ரூபா இட்லி கிடைக்குமா, 2 இட்லி வாங்கி சாப்பிட்டோம், 10 ரூபா தான். இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாங்க, நைட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லுங்க, 2 வாழைப்பழம் சாப்பிட்டு வாங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வாங்க, நல்லா தண்ணி குடிச்சிட்டு வயிறு முட்டை தண்ணி குடிச்சிட்டு வாங்க. 2 வாழைப்பழம், அது 11 12 மணி வரைக்கும் உங்களுக்கு காணும். 12:30 தானே லஞ்ச் உங்களுக்கு? 11:50 நல்லா சாப்பிட்டு வாங்க. இது 2வது விஷயம். ஓகே, வெறும் வயிற்றுல இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, படிக்கும். 2வது விஷயம், நல்லா தூங்கணும். கரெக்டா? நீங்கள் ஃபோன் எடுத்து வச்சாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அதெல்லாம் மாற்றணும். இப்போ நான் பேசுறதே வந்து நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற சில எப்ளிகேஷன், அதெல்லாம் மாற்றணுன்றது தான் நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு முன்னாடி நிறைய மாணவர்களுக்கு நான் எடுத்திருக்கேன். எத்தனை பேர் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது, இங்கே இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் எடுத்துக்கிறவங்க லைஃப் முன்னேறாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் பயங்கரமாக டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். அது நான் சொல்கிறேன் 100%. அப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை உங்கள் வீட்டில் கொடுத்துருங்க. அம்மா நான் படிக்கிறேம்மா, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் படித்து நல்ல மார்க் எடுக்கிறேன், சரியா? அதெல்லாம் ஃபோன் கொடுத்துருங்க, தேவையில்லை. அது எனக்கு அதை வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? ஏதாவது பார்க்கணும்னா பாருங்கள், அது எஜுகேஷன் சம்மந்தமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற நாட்டில் டே ஷார்ட் பாருங்கள். உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வைங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும், அது டிசைட் பண்ணுறாங்க. அது வந்து உங்களை சொல்லக்கூடாது இது பாரு அது பாருன்னு சொல்லிட்டு. அது பார்க்கணும்னு சொல்கிறதுன்னா நீங்கள் ஒன்று போனீங்கன்னா அது உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ண வைக்காதீங்க, ஓகே? நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இட்ஸ் அ கேட்ஜெட், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் இட். அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எப்போ சொன்னாலும் அது கூப்பிடும் போது நீங்கள் போயிடக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது போயிடக்கூடாது, விட்டுடணும். வேறு என்ன பண்ணால் படிக்கிறது தான் முக்கியம், ஓகே? அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எதையாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுங்க. வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சாமான் விளக்கி கொடுங்க நைட்டு, நிஜமாலே சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ட தட்டாவது கழுவி வைங்க. சின்ன விஷயம், நீங்கள் சாப்பிட்ட தட்டை கழுவி வைங்க. பாய்ஸுக்கு வந்து தண்ணி குடிச்சு கொடுங்க வீட்டில், வாட்டர் கேன். பாய்ஸுக்கு அதாவது பாய்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றாங்கன்னா பண்ணுங்க. சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்து இருக்காதீங்க, உடம்பு தான் பெருத்து போகும். ஒன்றுமே பண்ண அப்படியே உட்காந்து வயிறு தான் பெருத்து போகும். அப்புறம் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் ஃபியூச்சர். அதனால என்ன பண்ணணும், ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களை இன்வால்வ் பண்ணுங்க டெய்லியுமே. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேர்ள்ஸ் சொல்றதுன்னா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே, பெருக்கிறது, சின்ன சின்ன வேலை செய்யறது. சார் படிக்கவே டைம் இல்லை, இது வேறையா? பண்ணலாம், நம்மளால முடியும், நம்ம நினைச்சா பண்ணலாம். ஏன் டைம் இல்லைன்னா வேற இடத்துல மூழ்கி இருக்கோமே, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, என்ன டைம் கரெக்டா? இப்போ எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்க இந்த அட்டெண்டன்ஸ், அதை ஃபில் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு கவுண்ட் வேணும், எத்தனை பேருக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்றது கவுண்ட் வேணும். இன்னொன்று சொல்லணுமா, இதுலேருந்து நாங்கள் யாராவது ரேண்டமாக செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுப்போம். சரி, ஒரு 5 நிமிஷம். ஓகே, இது சொன்னது 4வது விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபோன் அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி வைக்காதீங்க. கேம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி வைக்காதீங்க. பாய்ஸுக்கு அதே தான் சொல்றேன். ஃப்ரீ ஃபயரா, அதுதான் உங்களை ஃபயர் பண்ண போகுது ஃபியூச்சர்ல, அதுதான் உங்க வேலையை தூக்க போகுது, அதுதான் உங்களை வந்து எஜுகேஷன்ல இருந்து வெளியே தள்ள போகுது, ஃபயர் பண்ண போகுது. அப்போ அதை தள்ளி வைங்க, தேவையில்லை. எந்தெந்த கேம் அப்ளிகேஷன் உங்க டைமை சாப்பிடுதோ அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபோனை தூக்கி வைங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன சொன்னேன், கான்சென்ட்ரேஷனாக சாப்பிடும் கரெக்டாக. அடுத்தது என்ன சொன்னேன், கரெக்டாக தூங்கும் சொன்னேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சரியாக பண்ணாலே மற்றது எல்லாமே சரியாயிடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண சொன்னேன் கரெக்டாக. இன்னொன்று, டெய்லியுமே காலையில் எழுந்து படிங்க. 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம். என்னட்ட படிக்கிறது, நேற்று ஈவினிங் படிச்சிருக்கீங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, அது காலையில் இருந்து சும்மா பாருங்க. ஒரு லெசன் ஃபுல்லாக டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு லெசன் ஃபுல்லாக. ஒரு லெசன்லாம் படிக்க முடியாது, உங்களால் எவ்வளோ படிக்க முடியும்? 1 மார்க்கு 2 மார்க் படிக்க முடியுமா? அது படிக்க போதும். டீட்டெயில் தெரியல உங்களுக்கு, பரவாயில்ல, பாஸ் ஆகிடலாமா? 1 மார்க்கு 2 மார்க் படித்தா மார்க் எடுத்துடலாம். ஃபுல்லாக படிங்க, எது கேட்டாலும் உங்களால் எழுத முடியுன்றது ப்ரூவ் பண்ணுங்க. 5 மார்க் படிக்க டைம் இல்லையா, வெறும் 1 மார்க் 2 மார்க் மட்டும் படிங்க. கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்காங்க மைண்ட். ஸோ ஏதாவது ஒன்று பாதியாவது கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்ற ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய டைம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும்ன்றதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க மாறி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப 5 சப்ஜெக்ட்டு ஃபெயில் ஆகிருப்பான், அவனை நான் தேர்த்திருக்கேன். நம்ம 5 மார்க் தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். கோமத்தின்னு ஒருத்தவங்க சயின்ஸில் 5 மார்க் தான் பப்ளிக்கில், ப்ராக்டிக்கல் 25 மார்க்கு, சயின்ஸில் வெறும் 5 மார்க் தான் ஃபெயில். நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. 75க்கு 45 எடுக்க வச்சோம், ட்ரெயின் பண்ணோம். 45 எடுத்தாங்க. 5 மார்க் எப்படி 45 எடுக்க முடிஞ்சது அவங்களால? 5 மார்க் ஸ்கூலில் எடுத்தாங்க. 1 வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 மாதம் 1 மாதம் தான் படித்தாங்க. எவ்வளோ எப்படி எடுக்க முடியுது?
அவங்களுக்கான மெத்தடை மாத்துறோம். அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சாங்க, சில விஷயத்த மாத்துறோம், மாத்தி சொல்லி கொடுத்தோம், அவங்க மார்க் எடுத்துட்டு போறாங்க. அந்த விஷயம் தான் இப்ப நான் சொன்னது தான் அவங்களுக்கு அவங்க சொன்னேன். அவங்க போன்லாம் இல்லை, ஆனா அவங்க வீட்டுல நிறைய செய்வாங்க. தூங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறது, போன் பார்த்தா டிவி, ரெண்டுமே ஒண்ணுதான். நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்கறதும் நைட்டு ஃபுல்லா போன்ல வச்சுட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணு நல்லா, பார்வை நல்லா கிடைக்கும். கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம், கண்ணாடி போட தேவையில்லை. இதுக்கப்புறமும் கண்ணில் போடுறதுன்னா மொபைல் ஃபோனையும் டிவியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுங்க. இல்லைன்னா கண்ணாடி போடணும். அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்பயுமே போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன. ஓகே, அதனால கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, எதுல பண்ணணும் அப்படின்றது விஷயம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, அந்த 5 கேள்விக்கான இது பார்த்துக்கலாமா? ஆன்சர் பாய்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் எனக்கு 5 கேள்விக்கு ஆன்சர் தெரியும் சொல்லிட்டு எழுதுனீங்க? எனக்கு 5 கேள்வி ஆன்சர் தெரியும். யாருக்காவது நான் கொடுத்தாகணும், கிஃப்ட் கொடுக்கணும். பாய்ஸ் நான் இல்லையா யாருமே? முன்னாடி வாங்கப்பா, வாங்க. யாரு யாரு வாங்க வாங்க. குணால் வந்து டேனிஷ், டேனிஷா? குணால் வந்து டேனிஷ். கேப் பண்ணுங்க. வரலன்னா 2 பேர் கொடுத்துருவோம் பிரைஸ். ஆன்சர் எல்லாமே கொடுத்துருவோம். பாய் மூவ் பண்ண போறது இருக்கீங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. லக்ஷனா வந்து கிருஷிகா, 10th கிருஷிகா, 8th லக்ஷ்மி. கிளாப் பண்ணுங்க. क्वेश्चन என்ன கேட்டாங்க மாத்தாச்சு. சீதாராமன் கரெக்டா? அவங்க யாரு? ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஜக்தீபா. ஜக்தீபா தர்மேந்திர பிரதான், ஜக்தீப் சிங் கரெக்டா? சர்ச் பண்ணிட்டீங்களா? ஜக்தீப் தன்கர் இல்ல, ஜக்தீப் தன்கர் தான் வந்து வைஸ் பிரசிடென்டா. Second question is education.
Mr. Alvin Moniz, Koyamuni. அதானா தெரியுமா கன்ஃபார்மா தேர்ட் क्वेश्चन கேக்குறேன் 55 கரெக்ட்டா 1 பிளஸ்ல இருந்து 100 வரைக்கும் போட்டா என்ன ஆன்சர் இல்லையா 50 தான் 1 plus 1 மாதிரி 100 இது வந்து மேக்ஸ்ல இருக்கு n into n plus 1 by 2 ஃபார்முலா போட்டா ஆன்சர் கிடைக்கும் சரியா n வந்து 100 மேக்ஸிமம் நம்பர்ஸ் என்ன ஒரு மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும் நம்ம 1 plus 2 3 plus அதெல்லாம் போட்டா 2 மணி நேரம் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும் 1 plus 10 ஓகே அப்படி ஆன்சர் பண்ணல 1 plus 100 வரைக்கும் கேட்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஃபார்முலாஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்துக்கலாம் ஓகே post the box post box correct post box ரெண்டு வேர்ட் அதாவது ரெண்டு வேர்ட்ல லெட்டர் கிடையாது அந்த ரெண்டு வேர்டுக்கு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல லெட்டர் கொடுக்கல லெட்டர் போஸ்ட் லெட்டர் ஃபிஃப்த் ஒன் எப்படி சுரேஷ் சுரேஷோட அப்பாக்கு அது ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் சரி உங்களை கேப் பண்ணிக்கலாம் இப்போ 5 பேர் வருவாங்க அங்க 2 எக்ஸ்ட்ரா சரி இப்போ இவங்க சொல்லல ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட் சரி இந்த 4 பேர் பேர்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்லாம 4 பேர் பேரை வந்து நான் எழுதி ஷஃபிள் பண்ணலாம் யாராவது ஒருத்தர் எடுப்பாரு அது 2 பேர் யார் பேர் வருதோ அவர்கிட்ட நம்ம கேட்போம் ஓகே லாஸ்டா எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் இந்த செஷன் எப்படி இருந்துச்சு யாராவது ஒருத்தர் எழுதுன்னு மைக்ல பேசணும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ நான் எழுதல இப்போ 1 hour உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் ஓகே கட்டலமா ஏய் ஆட்டாதீங்கடி பாவனா ஆடுது யார் பேர் வந்திருக்கும் யார் யார் கிருஷிகா சொல்லுங்க எஸ் கிருஷிகா லட்சணா யார் யார் சொன்னாங்க ஓகே நீங்க கிருஷிகா நீங்க பார்வஸ்ரீ யார் யார் சொல்றீங்க வருவாங்க குணால் குணால் குணால்
குணால் வேண்டாம். குணால் வேண்டாம். இவ்வளோ பேர் மத்தியில இந்த 5 பேருக்கு நல்லா பாராட்டுறேன். ஏன்னா வரது இங்க வந்து நிக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, ஃபைனலா நல்ல ஜோரா கேக்குதுங்களா? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஆல்ரெடி நல்லா பண்ணீங்க. குணால் குணால் ரிஷிகா ஏ கிருஷிகா ஓடாத ஏ கொஞ்சம் கொஞ்சம் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ட்ரஸ்ட் சார்பாகவும் அகாடமி சார்பாகவும் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சார்பாகவும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே அலோவ் பண்ணலை. சில குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் தான் அலோவ் பண்ணுறாங்க. அந்த அலோவ் பண்ண பர்மிஷன்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப கிராட்டிடியூடாக கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க சில விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். இந்த கரஸ்பாண்டன்ட் மேமுக்கு எக்ஸாம் மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக உங்களுக்கு தான் தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட்டாக கேட்டுருந்தீங்க. டைம் பாஸ் பண்ணுறது ஒன்று, பட் நல்லா இருந்துச்சா? சரி, எனக்கு பாய் யாராவது ஒருத்தர் இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேரும் வாங்க. ஒரு 1 minute இல்லை 2 minutes உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்றதை நீங்க ஷேர் பண்ணுங்க. சாலிஹா இந்த 1 hour வந்து எப்படி டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஃபோன் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி எங்கள் டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ். நேத்ரன் வெரி குட். ஃபுட்டுக்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபோனோட எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எப்படி டைமை செலவழிக்கணும், எப்படி படிக்கணும். அப்புறம் வந்து காலையில சாப்பிட்டு வரணும், காலையில படிக்கணும், சீக்கிரமாக ஒரு 7 hours படிக்கணும். 7 hours படிக்கணும். நீங்க சொன்னதுல நானே ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், ரீல்ஸ் நிறைய பார்ப்பேன். 12 மணி வரைக்கும் தூங்குவேன். கொஞ்சம் புரியுது இப்போ எழுந்துக்கணும், நான் தான் தூங்கணும், அதுக்கு மேல தூங்கக்கூடாது. தேங்க்யூ. ஒரு 3 பேர் வந்தா போதும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வைண்ட் அப் பண்ணிடலாம். லஞ்ச் போகணும், சாப்பிடுங்க. ஓகே
8th standard. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜ் ஏற்ற மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் கூட இப்படி சொன்னதில்லை, இவங்க தான் அப்படி சொன்னாங்க. அமைதியாக கேளுங்கப்பா கொஞ்சம். ஓகே, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஃபோனில் படிப்பு விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும், டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய விஷயத்த இவங்ககிட்ட இருந்து நான் கற்றுட்ருக்கேன். தேங்க்யூ. உங்கள் பேர் ரவி? லோகேஸ்வரன். யோகேஸ்வரன். சரி. ஃபேஸ் தெரிய மாட்டேது. ஒரு டர்ன் பண்ணிக்கோ. தேங்க்யூ. வீரேஷ் 8th standard. இந்த 1 hour பார்த்தீங்கன்னா எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேறது, ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. M கட்டு NG. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதை பற்றி ஸ்டெடிஸ் யூஸ் பண்றது. நாள் ஸோ இருக்கிற டைமை எப்படி நாலேஜாக யூஸ் பண்ணிக்கிறது, இப்போ இருக்க மாடர்ன் டைம்ஸில் எப்படி டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் ஸ்டடீஸோட நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இருக்கிற எல்லா டைமும் சரி எப்படி ஸ்லீப் நம்மளோட ஒவ்வொரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸும் நம்ம எப்படி வாழ கற்றுக்கணும் எல்லாருக்கும் நடுவில். அதுக்கடுத்து எல்லாமே தேங்க்யூ. ஐஏஎஸ் படிக்கணுமா இவரு? நல்லா பேசுகிறாங்கல்ல? ஏன் பண்ணுங்க. ஸ்பீச் ஃபர்ஸ்ட் எனக்கு போரா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொல்லும்போது மோட்டிவேட்டாக இருந்தது. நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். இனிமே நான் மாற்றி எழுதணும் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துருக்கேன் இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனால் நீங்க இப்போ சொன்னீங்க நம்ம வந்து போய் கேட்கணும், அப்பதான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. அமைதியா இருங்க கொஞ்சம். முடிஞ்சிச்சு, 2 நிமிஷம் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லாரும் பசியா இருக்கீங்கன்னு தெரியும், கிட்ட சாப்பிடுவீங்க. வெயிட் பண்ண 2 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகே. Good morning everyone. I want to learn about not see a phone in work time, for example midnight and night. I can learn a big dream is my dream is IT application. My
பண்ணக்கூடாது. 9 o'clock ஸ்லீப்பிங்க்கு போயிடணும். 7 hours வந்து நம்ம ஃபுல் ஸ்டடியாக தான் இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப குட் சைல்ட்ஸாக இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நம்ம 8 hours நம்ம டீச்சர்ஸ் தான் நம்ம பத்திரமா பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சொல்லிடலாம். பேச்சுலர் ஐடி அப்படி எவ்வளோ ட்ரீம் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே எவ்வளோ பெரிய ட்ரீமா கேப் பண்ணுங்க. இவங்க ரைட் பண்ண ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா வளருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே பை. இங்கிலீஷில் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. யாராவது ஒருத்தர் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோங்க. எனக்கே சில டேஸில் நான் பேசுறது டைம் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியணுன்றதுனால நான் தமிழில் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். ஓகே, உஷா மிஸ்ஸுக்கு தேங்க்யூ. ஒரு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் போயிருங்க. வாங்க. First, I felt your speech and I can learn how to use phone for the important things, and I use apps like for education and not for reels and unwanted things. Next, how to respect the teachers and daily routine and foods like sleeping. Thank you. First of all, how to respect the teachers, respect. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பிகின் டு ஸ்டடீஸ். புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆவரேஜ்க்கு வராங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டாப்பராக வந்து படிக்கிறதுக்காக அதுக்கு எல்லாமே வந்து பிகின் பண்ணுறாங்க. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே யூஸ் டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. தெரியாதது கூட தெரியுறாங்க. இப்போது நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட ஏஜில் இருக்கிறவங்களோ இல்லை என்னோட ஸ்மால் ஏஜஸோ இல்லை ஹை ஏஜஸ் இருக்கிறோம் அவங்களுக்கும் நான் வந்து கெயின் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சிற்பிக்கல் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது நான் வந்து என்னோட ஏஜில் பெருசாக இருக்கிறவங்களுக்கும் கெயின் பண்ணுவேன். அப்புறம் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிகின் டு ஸ்டடீஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டீம் வந்து சில்ட்ரன்ஸோட ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லி இந்த பிரெயினை பற்றி எப்படி எஜுகேஷன் பண்ணுறது இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை பற்றி டேக் கேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளோட ஏஜ்க்கு புரிகிற மாதிரியான ஒரு நாலேஜ் சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க. ஜென்ரல் நாலேஜ் கூட நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணுவோம். Give a big applause to Asha. இன்ஃபர்மேட்டிவா அந்த ஸ்டூடெண்ட் வளர்த்துருக்காங்க. தேங்க்யூ. பை. ஜெனிஃபர் மிஸ், வனிதா மிஸ், சத்யபிரியா மிஸ்க்கு தேங்க்யூ. எனக்கு டீச்சர் சைடு வந்து ஒருத்தர் வந்து பேசணும்னு சொல்லி வரும் மிஸ் வருவாங்க. அவங்கள வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம். ஏன்னா இந்த பசங்களுக்கு எல்லாமே அவங்க தான் எல்லாருமே ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் எங்கள் சைட்ல இருந்து கிடைச்சது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். Anyone? Thank you. சிற்பிக்கல் ஐஏஎஸ் அகாடமிக்கு முதல்ல நம்ம
இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அவங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வழி தவறி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமான தேவைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகா சார் வந்து எடுத்து சொன்னாரு. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உங்களோட டைமிங் எல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டுறாம நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா டைமை சேவ் பண்ணி அடுத்த ஸ்டெப், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ல சின்ன ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு இல்லாம இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை தான் நாளைக்கு என்ன ஆகும், பல மடங்கு வளர்ந்துடும். அந்த மாதிரி ஸ்டடீஸ்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே லைஃப்ல கண்டிப்பா நம்மள ஃபியூச்சர்ல ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். ஸோ எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும், கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும் அப்படின்றத அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க. ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், சிற்பிகள் IAS அகாடமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இதுல வந்து பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்களுக்காகன்றது தெரிஞ்சுது. நேத்து வேற எங்க செஷன் எடுத்தாங்க, எப்படி சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஈஸியா எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வேற எங்களுக்கு பீரியட் கட்டாச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப நிறைய கத்துக்கிட்டோம். இந்த செஷன்ஸ் எப்படி IASலாம் வந்து எப்படி இது பண்றாங்க, அவங்க சொல்லி கொடுக்கறது எப்படின்னு பார்த்தோம். இவங்க நல்லா சொன்னாங்க எங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்றதுன்ட்டு. தேங்க்யூ. மதுமித்ரா 8C. என் பேர் மோனிகா, நான் 8th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன் படிக்கிறேன். வந்து சார் சொன்ன நானும் வந்து படிக்கும் போது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஃபோனில் ஃபர்ஸ்ட் புக்கு தூக்கி போட்டு அங்கே தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போய் பார்ப்பேன். ஆனால் இப்போ புரியுது அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு. அண்ட் வந்து இவங்க சொன்னது வந்து நான் நைட் ஃபுல்லாக டெலிவிஷன் பார்ப்பேன் நிறைய. 7 hours நான் தூங்கவே மாட்டேன். 12 o'clock அப்படிதான் தூங்குவேன். இவங்க சொன்னது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நேற்று செஷனும் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். நேற்று செஷன் வந்து நம்மளுக்கு எப்படி சொன்னா புரியும்ன்றதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்மளுக்கு எப்படி சொன்னா புரியும்ன்றதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு சொன்னாங்க. தேங்க்யூ. மோனிகா 8B. சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வார்த்தைகளால் வந்து எங்களோட தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா வளருங்க, சில விஷயத்த வந்து முன்னேறுங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பாதையில் வந்து எடுத்து நடங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கோல் செட் இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி ஒவ்வொரு நேரத்தையும் உங்களுக்காக உங்களோட கோலுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 to 2 weeks நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். You will see a drastic change in your life. Okay? Bye bye. All the best. இன்னொரு ஈவெண்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஸ்கூல்ல கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். Thank you so much. Thank you.